புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தேதி ஏப்ரல் 9ஆம் தேதி. வேட்புமனு தாக்கல் தொடக்கம் மார்ச் 16ஆம் தேதி. வேட்புமனுவை தாக்கல் செய்ய கடைசி நாள் மார்ச் 23ஆம் தேதி. வேட்புமனு பரிசீலனைக்கு மார்ச் 24ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனுவை திரும்ப பெற மார்ச் 26ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு ஏப்ரல் 9ஆம் தேதி. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு தொடக்க நாள் மார்ச் 16, அதாவது நாளையே வேட்புமனு தாக்கலை தொடங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் எந்த அளவிற்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க? பூங்குழலி, 2026 தேர்தல் திருவிழா இந்த முறை புதுச்சேரியில் இருந்து தொடங்குகிறது. தமிழர்களின் இரட்டை பகுதிகளாக கருதப்படும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்திற்கு பொதுவாகவே ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறும் நிலையில இந்த முறை அரிதாக தமிழ்நாட்டிற்கும் புதுச்சேரிக்கும் வெவ்வேறு தேதிகளில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 9ஆம் தேதி புதுச்சேரி மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தல் தேதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இன்றிலிருந்து நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் வெறும் 25 நாட்கள் மட்டுமே தேர்தலுக்கான தேதிகள் இருக்கிறது. தற்போதிலிருந்தே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில புதுச்சேரி மாநில சட்டப்பேரவையில் தான் நாம இருக்கிறோம். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை பொறுத்தவரை இங்கு இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகங்களும் முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. மேலும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சட்டப்பேரவை பொதுவாக கூட்டமின்றிதான் இருக்கும். இருந்தாலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது காரணமாக தற்போது தலைமைச் செயலக காவலர்கள் முழுமையாக தற்போது அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த பகுதியை கொண்டு வந்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களின் அலுவலகங்கள் முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. தேர்தல் தேதி ஏப்ரல் 9ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில நாளையில் இருந்தே வேட்புமனு தாக்கலுக்கான தேதி தொடங்குகிறது. 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளாகவும் மார்ச் 24ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் பரிசீலனை நாளாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளையில இருந்தே வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும். மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து மார்ச் 23ஆம் தேதி வரை, நாளைய திங்களில் இருந்து அடுத்த திங்கள் வரை 7 நாட்களுக்குள்ளாக வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் தான் இந்த ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கின்ற இந்த தேதி விவரங்கள் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக அரசாங்கம் தற்போது ஆட்சியில் இருக்கிறது. இவர்களுக்கிடையே கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடு முழுமையாக முடிவடைந்திருக்கிறது. மொத்தமாக 30 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும் நிலையில பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 14 இடங்கள்ல அதாவது அவர்கள் தொகுதிகளை கேட்டு வாங்கியிருக்கிறார்கள். என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமியினுடைய கட்சியை பொறுத்தவரை 16 தொகுதிகளில் போட்டியிடுவதற்காக தொகுதி பங்கீடு உடன்படிக்கையாகிறது. பாஜக பெற்ற 14 தொகுதிகளில் அவர்கள் அதிமுகவிற்கும் தொகுதிகளை பிரித்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. மேலும் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கின்ற லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் ஒருவேளை விஜயினுடைய தமிழக வெற்றி கழகமும் உள்ளே வரும் பட்சத்தில் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்ட 14 தொகுதிகள் அவங்க ஸ்பிளிட் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும். ஆனால் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ் திமுக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தான் நடந்து வருகிறதே தவிர இன்னமும் தொகுதி உடன்படிக்கை ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை. எனவே அவங்க விரைவாக தொகுதி பங்கீடு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். திமுக காங்கிரஸ் 2 கட்சிகளுக்கு இடையே ஈகோ போட்டி புதுச்சேரி மாநிலத்தில் நிலவுகிறது. நாங்கள் தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குவோம் என 2 கட்சிகளும் சூளுரை விடுத்திருக்கிற நிலையில தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 25 நாட்களே தேர்தலுக்கு இன்னும் இருக்கும் சூழல்ல தொகுதி உடன்படிக்கை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு இந்தியா கூட்டணி தள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவற்றிற்கும் தொகுதிகள் பிரித்து கொடுக்க வேண்டும். தொகுதி பங்கீடு உடன்படிக்கை முடித்த கையோடு அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும். 7 நாட்களுக்குள் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் என்பதால் புதுச்சேரி மாநிலத்தில் தற்போதிலிருந்தே தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். பூங்குழலி, புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் இன்னும் 24 நாட்களில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பிருந்தே பரப்புரைகள் எல்லாம் சூடுபிடிக்க தொடங்கியதை நம்ம பார்த்தோம்.
புதுச்சேரியினுடைய நிலவரம் என்ன பாலவெற்றிவேல்? புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசாங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக 6 சட்டமன்ற உறுப்பினர்களோடும் என்ஆர் காங்கிரஸ் 9 சட்டமன்ற உறுப்பினர்களோடும் தற்போது ஆட்சியில் இருக்கிறாங்க. மத்திய அரசிற்கு இங்கு 3 நாமினேஷன், அதாவது நாமினி சட்டமன்ற உறுப்பினர்கள், நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள் என்ற காரணத்தினால புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசம் என்கின்ற ஒரு அடிப்படையிலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இங்க ஒரு சாதகமான நிலை இருக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பிஜேபியை பொறுத்தவரையும் தற்போதைய அவர்களுக்கு 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை திமுக தற்போது சட்டமன்ற எதிர்க்கட்சியாக இருக்கிறது. திமுக மொத்தம் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். காங்கிரஸ்க்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய வைத்திலிங்கம் 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் பெருவாரியாக வெற்றி பெற்ற நிலையில புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள், மாற்று வாக்குக்கு தயாராகிவிட்டார்கள் என்கின்ற ரீதியில இந்தியா கூட்டணியை சேர்ந்த கட்சியினர், குறிப்பாக திமுக, காங்கிரஸ் உள்ளிட்டவர்கள் தற்போது பிரச்சாரங்களில் ஈடுபட தொடங்கி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக வைத்திருக்கிறோம், புதுச்சேரியில பிசினஸ், ஸ்பிரிச்சுவல், டூரிசம் போன்றவை பெரிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என பிரதமர் நரேந்திர மோடி கடந்த வாரம் வந்தபோது இங்கு பேசியதை நாம் அனைவரும் அறிந்திருப்போம். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணி பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றியிருப்பதாகவும், மேலும் எங்களுக்கு ஆட்சி கொடுத்தால் இரட்டை இன்ஜின் ஆட்சி மூலம், அதாவது மத்தியில் பாஜக அரசு, மாநிலத்தில் என்ஆர் அரசு, 2 அரசும் சேர்ந்து மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போவோம் என்கிற ரீதியில் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார்கள். காங்கிரஸ் திமுகவை பொறுத்தவரை ஒஸ்ட் புதுச்சேரியாக மாற்றி இருக்கிறார்கள். பல இடங்கள்ல ஊழலும் லஞ்சமும் பெருகி இருக்கிறது என்கிற அடிப்படையில் அவர்களுடைய பிரச்சாரத்தையும் தொடங்கி இருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல தேர்தலுக்கு இன்னமும் 24 நாட்களே இருக்கக்கூடிய ஒரு நிலையில தொகுதி பங்கீடு, தொகுதி உடன்படிக்கை, எந்த தொகுதியில் எந்த கட்சி போட்டியிட வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் அடுத்த ஒரு 7 நாட்களுக்குள் வேட்பு மனு தாக்கல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் புதுச்சேரி அரசியல் கட்சியினர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இங்கே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமும் நம்ம சொல்ல வேண்டும் பூங்குழலி. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்து 9,44,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஒரு தொகுதிக்கு சராசரியாக 25,000 35,000 வாக்காளர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ இங்க சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும். கடந்த தேர்தலில் 4 சுயேட்சைகள் வெற்றி பெற்ற 6 சுயேட்சைகள் வெற்றி பெற்றிருக்க ஒரு நிலையில இந்த முறை சுயேட்சைகளும் அதிக அளவில் வெற்றி பெறுவார்கள் என்கின்ற ஒரு சூழல்ல நாளையிலிருந்து புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை வேட்புமனு தாக்கல் பரபரப்பாக நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல்.